الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها وزوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானம் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் அவர்கள் தோழர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவன் மற்ற பெருங்குடன் என்றென்றும் நின்று நிலவுமா. அன்பார்ந்த என் அருமை சகோதர சகோதரி, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களாகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த நேரான பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாகும் அல்லாஹ் ரஹ்மான் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில நிறைய சுப செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் தஆலா உபதேசங்களை செய்யும் போது கூட கொள்கைவாதிகளுக்குத்தான் உபதேசம் செய்வான். எச்சரிக்கை செய்யும் போது பாத்தீங்கன்னா கூட அதுவும் கொள்கைவாதிகளுக்கு தான் சொல்லுவோம். சாதாரண ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஹக்கத்து காத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்க. வலா தமுத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லீமாக இன்றி மரணித்து விடாதீர்கள் அப்படின்றான். இதை யாருக்கு சொல்லணும்? அல்லாஹ் தஆலா யார் கொள்கை ஏற்றுக்கொள்ளலையோ, யார் கொள்கை இல்லாம எல்லா விதமான சிலை வணக்கங்களோ தர்கா வணக்கங்களோ இல்லை எல்லாரும் செய்யற அந்த மக்களை பார்த்து தான் சொல்லப்போ அல்லாஹ்வுக்கு பயப்படுறத பயந்துக்க. நீ மரணிக்கும் போது முஸ்லீமா இருக்கணும், நீ இப்படி காஃபிரா மரணிச்சிடாதுன்னு சொல்லி யாருக்கு சொல்லணும்? கொள்கை அல்லாதவர்களுக்கு சொல்லணும். ஆனா அல்லாஹ் யாருக்கு சொல்றான் பாருங்க, நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே, ஏகத்துவவாதிகளே, தௌஹீத் இந்த வார்த்தைக்கு, இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனுன்ற வார்த்தைக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவர்களை அழைத்துதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு பயந்துக்க. பயப்படுறதுனால நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு தௌஹீத் பள்ளியை தேடுறோம்ல, நம்ம போய் செய்யக்கூடிய அமல்கள் கரெக்டான முறையில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக எங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீறப்படாம இருக்கும். அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தமுத்துன்ன, நீங்கள் முஸ்லிமா சொல்றாங்க அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் நன்மை கிடைக்கும். அதற்கு மாற்றமாக செய்யும் போது நம்முடைய செயல் அத்தனை வீணாகிடும்ன்ற அல்லாஹ் தஆலா. அப்ப இதையும் நம்பிக்கையாளருக்கு தான் சொல்றான், இதையும் நம்பிக்கையாளர்களுக்கு தான் சொல்றான். அப்போ உபதேசம் செஞ்சாலும் நம்பிக்கையாளர்களுக்கு தான், எச்சரிக்கை செய்யும் போது நம்பிக்கையாளர்களுக்கு தான். எதற்காக என்று சொன்னால் நம்ம அத்தனை பேரும் சொர்க்கம் போகணுன்றதை அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறேன். யோசிச்சு பாருங்களேன். ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும்ன்றான். குர்ஆன்ல நம்ம வாசிக்கிட்டே தான் இருக்கிறோம், புதுசா ஒரு குர்ஆன் வரப்போறது இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, குர்ஆனை வாசிக்கிட்டே இருங்க. அப்பதான் அது யாருக்கு பயனளிக்கும்? மூமின்கள் யாரெல்லாம் ஏகத்துவவாதியா இருக்கிறானோ, நான் தான் கொள்கைவாதி, நான் தான் தௌஹீத்வாதின்றானோ அவனுக்கு பயனளிக்கும் அப்படின்றான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு குர்ஆனை எடுத்து வாசிக்கிறது இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்மி, ஹதீஸை எடுத்து வாசிக்கிறது ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாங்க. ஹதீஸுடைய வசனத்தை எடுத்து குர்ஆன் வசனம் சொல்லிட்டு போயிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமாப்பா சொன்னார். குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து இது ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஈஸியா அடிச்சு போயிடலாம். இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தெளிவுகள் இன்னைக்கு இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படித்த படிப்புகள் இன்னைக்கு இல்ல. ஒரு நேரத்துல விரல் அசைப்பதற்காக ஆய்வு செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியுமா?
ஒரு விரலை அசைக்கணும். நம்ம அத்தையாத்துல உட்காந்து விரலை அசைக்கணும். அசைக்கலாமா அசைக்க கூடாதான்னு சொல்லி எத்தனை பேர் இதை ஆய்வு பண்ணியிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம ஜமாத்தை கிட்டத்தட்ட 5 தடவை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை இது சரியான ஹதீஸா தப்பான ஹதீஸான்னு சொல்லி ஒன்னத்துக்கு அவ்வளவு ஆய்வு பண்ணுவோம். கையை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, போகும்போது கையை கொடுக்கலாமா, கையை கொடுக்கறது என்ன சாதாரண, நம்ம சந்திக்கும் போது கையை கொடுக்குறோம், பிரியும் போது கையை கொடுக்குறோம். இதை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இதை ஆய்வு செய்தவர்கள் இருக்கிறோம். போகும்போது கொடுத்துட்டு போலாமா கொடுக்க கூடாதா, கொடுத்துட்டு போலாமா, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. கொடுக்க கூடாதுன்னாங்க. அப்புறம் ஆய்வுனால வந்தது. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணோம், யார் என்ன சொன்னாலும் தனிப்பட்ட முறையில நம்ம அதை என்ன கரெக்டா, இது அல்லாஹ் சொல்லியிருக்கானா, இவங்க சொல்றது கரெக்ட் தானா, இவருக்கு சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி அதை செய்யக்கூடிய மக்களாக இருந்தோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எங்க போச்சு இன்னைக்கு தெளிவு? ஒரு நேரத்துல எடுத்து படிக்கணுங்க. புகாரி எடுத்தா புகாரி ஒரு வாலிம் எடுத்தா 1500 ஹதீஸ் இருக்கும். அந்த 1500 ஹதீஸ ஒவ்வொரு தலைப்புல தேடணும். இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு ஒரு ஆப் போதும், எடுத்து சும்மா அல்லான்னு தட்டினா போதும். புகாரில அல்லான்னு தட்டினா போதும், எத்தனை ஹதீஸ் இருக்கோ அத்தனை ஹதீஸ் விழுந்துரும். குரானை எடுத்து வெறும் சும்மா முகமது இல்ல சும்மா எதனா கல்வி லைட்டா தட்டினா போதும், எத்தனை வசனங்கள் இருக்கு உளுந்துருது. இன்னைக்கு எத்தனை நபர் இன்னைக்கு தேடுவோம்? ஒரு நேரத்துல தேடணும், புக்கா உட்காந்து தேடணும். மணி கணக்குல ஒரு ஹதீஸ பாக்குறதுக்கு இன்னைக்கு மணி கணக்குல தேட வேணாம். நான் சொல்லக்கூடிய வசனத்தை அந்த வார்த்தையை போட்டா போதே இன்னைக்கு வந்துடும். யோசிச்சு பாருங்க. இல்ல இன்னைக்கு எது ஆய்வு பண்றோம், என்ன போனை வாங்கலாம், இது எத்தனை ரேம்ப் இருக்கும், எவ்வளவு இன்பில்ட் இருக்கும், இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, இதுக்கு ஆய்வு பண்றோம் உட்காந்துருக்கு. ஒரு போனை வாங்க ஆய்வு பண்றோம், ஒரு வண்டியை வாங்க ஆய்வு பண்றோம், ஒவ்வொரு வியாபாரத்தை பண்றதுக்கு ஆய்வு பண்றோம். வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. ரசூலா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, மதீனால நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வீடு சரி பண்றாங்க, ஓலை தானே இன்னைக்கு, வீட்டை சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரசூலா கேட்கறாங்க, என்னப்பா சரி செய்றீங்க? இல்ல பால் அடைஞ்சிருச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு, அதான் அந்த ஓலையெல்லாம் மாத்துறோம் அப்படின்ட்டு போறாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்படியாங்க நல்லதா போடுங்க, இந்த ஓலை போடாதீங்க, பனை ஓலை போடுங்க, பனை ஓலை போடாதீங்க, தென்னை ஓலை போடுங்க, ஸ்ட்ராங், இப்படி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம்ல. நம்மளோட கணிப்பு என்னன்னா, என்ன ஸ்ட்ராங்கு, எத்தனை வருஷம் வரும், இதான் பார்ப்போம். ரசூல் என்ன நம்ம சொல்லிட்டு போனாங்க, ஏன்பா நீ கட்டின வீடு தான் எவ்வளவு சீக்கிரம் பழுது அடைஞ்சிருச்சு பத்தியா, இதை விட மரணம் உனக்கு சீக்கிரம் வந்துடும், அதுக்கு முன்னாடி ஒந்த பழுது அடையாம நீ பார்த்துக்கிட்டு போயிட்டான். கிராஸ் பண்றாங்க, ஒன்னு கிராஸ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். கிராஸ் பண்ணும் போது ரசூலா எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறதுமா, மரணம் வந்துடும் உனக்கு, உன் வீட்டு உன் மனசுக்குள்ள 1008 வச்சிருக்கிற நீனு, உன் வாழ்க்கையில மார்க்கத்தை விட்டுட்டு 1008 வச்சுட்டு நீ பழுது அடைஞ்சிட்டு இருக்கிற, முதல்ல அதை சரி செய்யி, உனக்கு மரணம் வந்துடும் அப்படின்றாங்க. என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கிறோமாங்க? சிந்தனையை தூக்கி நீ ஓர வச்சுட்டங்க. தௌஹீத்வாதி, நான் தான் தௌஹீத்வாதி. என்னத்த தௌஹீத்வாதினா சிந்தனையாளர், ஓரிரை கொள்கை, அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவன் தான் தௌஹீத்வாதி. இன்னைக்கு தலைவரை பின்பற்றவன் தௌஹீத்வாதியா? என் தலைவர் சொன்னாருப்பா, இதைதான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இதைதான் சுன்னத் ஜமாத்ல செஞ்சுட்டு இருந்தோம். என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. தக்பீர் இங்க கட்டு, கட்டிக்கிறேன், இங்க கட்டு, கட்டிக்கிறேன், இங்க கட்டு, கட்டிக்கிறேன், இங்க கட்டு. இன்னைக்கு இதை காணோம். இன்னைக்கு நீங்க பாக்குறதுல என்ன, இங்க 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 சின்ன நம்ம ஒரு 20-25 வருஷமா இப்படி கட்டுவாங்க தக்பீர், இப்படி குடிச்சு நிப்பாங்க தக்பீரை. ஏன் சொல்லிட்டாருப்பா இமாமே, ஃபித்ரா தர்மமா, வா நீ ஷாபியா கொடுக்க கூடாது, நீ காசு அனுப்பியா கொடுத்துக்க. ஃபித்ராவுடைய தர்மத்தை, ஒரு தர்மத்தை கூட எப்படி கொடுக்கணும் அவங்க சொன்னாங்க, அதன் பிரகாரம் கொடுத்துட்டு நம்ம யோசிச்சு பாருங்களா. இதெல்லாம் தப்புதான். இப்ப இங்க வந்தோம், இப்ப இங்க என்ன கணக்கு? என்னைக்காவது மார்க்கத்தை யோசிச்சிருக்கிறோமாங்க? சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபலா யத்தபர்ருல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்மாலுஹா, ஏப்பா இந்த குர்ஆனை வாசிக்க மாட்டியா, சிந்திக்க மாட்டியா, அல்லது உன்னுடைய உள்ளங்கள்ல பூட்டுகள் தொங்கப்படுதான்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஊட்ட பூட்டியே வச்சிருக்கிறேன், நீ திறக்க மாட்டியா, நீ எடுத்து வாசிக்க மாட்டியா, உனக்கு தானே கொடுத்துருக்குற. கொடுக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு எது நேர்வழி, எது உண்மை, எது பொய், எது சரியானது, எது தப்பானது பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை கொடுத்திருக்கிறோம் உனக்கு. மனித சமுதாயத்துக்கு இதான நேர்வழி காட்டும், இதுல எல்லாத்தையும் சொல்லி இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து வாசிக்கிறோம்,
ஒரு தலைவர் கட்சி திறந்துட்டான்னு சொல்லி அவன் பாட்டை போட்டு கேட்கறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. கட்சி பாட்டு போட்டான்பா, அவன் இப்படி இருக்கிறான்பா, அப்படி இருக்கிறான்பா, என்னமா ஸ்பீச் பேசி இருக்கிறான்பா. யோசிச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எப்பேற்பட்ட சிறந்த தலைவர், இன்னைக்கு அதை பத்தி பேசி இருக்கிறோமாங்க? எங்க போச்சு இன்னைக்கு? நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் எடுத்து வாசிக்க நிக்கல. அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டுறான், லவ் குன்னா நஸ்மவு அவ் நாக்கிலு மா குன்னா அஸ்ஹாபி ஸஹிர். நாங்கள் செவிமடுத்திருந்தாலும் சிந்தித்து பார்த்து விளங்கி இருந்தாலும் இந்த நரக படுகொலிக்கு நாங்க விழுந்திருக்க மாட்டோம். எது? நான் விபச்சாரம் செஞ்சனால நரகத்துக்கு வந்தேன், நான் பொய் சொன்னனால நரகத்துக்கு வந்தேன், நான் ஒருத்தனை ஃப்ராட் பண்ணி ஏமாத்தினேன் அதனால நரகத்துக்கு வந்தேன் இப்படின்னு சொல்லி காட்டல அல்லாஹ் தஆலா. நான் சிந்திக்கல, நான் விளங்கல. எப்படி வார்த்தை பாருங்க. குர்ஆனை கொடுத்துட்டு சிந்திக்கலங்க, அதான் வந்துட்டேன். நரகத்துக்கு ஏண்டா வந்தேன்னு கேட்டா நரகத்துல உள்ள சொல்லுவானா, நான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்கல. என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமாங்க? வீட்டுல இன்னைக்கு நம்ம குர்ஆன் வசனங்களை பேசி எத்தனை மாசங்கள் இருக்கும்? வீட்டுல நம்ம நபி மொழியோட பேசி எத்தனை மாசங்கள் இருக்கும்? வாரம் ஜும்மாக்கு பயனுக்காரு வீட்டுல என்ன பேசியிருப்போம்? எதையாவது நம்ம சார்ந்து இருக்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, என்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருப்போம்? நம்மளுக்கு என்ன தெரியுமா? நம்ம தலைவர்ல நல்ல புகழணும். நம்ம இருக்கிற நல்ல அல்லாஹ் அப்படிதானே. ரசூலுல்லாஹ் புகழுக்கு உண்டானவங்க யாரு? ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் மிஞ்சி யாரையும் புகழ முடியுமா? ஆனா ரசூலுல்லாஹ் புகழ்ந்தாங்க. எப்படி தெரியுங்களா? எங்கள் சிறந்த தலைவர், எங்கள் உள்ள சிறந்த தலைவர். உண்மைதானங்க வார்த்தை. எங்க தலைவர்ல நீங்க சிறந்த தலைவர்ன்றாங்க சஹாபாக்கள் உட்கார்ந்துரு. எங்க தலைவர்களில் சிறந்த தலைவரின் மகனேன்னாங்க. யாரும் வாப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். புகழ்றதுக்கு எங்கள் சிறந்த மனிதரை, எங்களுடைய சிறந்த மனிதனுடைய மகனை நீங்க எப்படி புகழ்ச்சி பாருங்களேன். ரசூலுல்லாஹ் நிப்பாட்டாங்க. நான் யார் தெரியுமா? அப்துல்லாவுடைய மகன் தான். எங்க வாப்பா அப்துல்லா, அவருடைய மகன் சொல்லி என்ன சொல்லுங்க. அளவுக்கு மீறி என்னை புகழ்வதை, எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க கண்ணியத்துக்கு மீறி நீங்க புகழ்வதை அல்லாஹ்வின் மீதாக வல்லாகின்றோமே, அந்த வல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னாங்க. இவ்வளவு வார்த்தை பாருங்க. நம்ம இன்னைக்கு மார்க்கத்தை இன்னைக்கு சிந்திக்கிற யோசிச்சு எல்லாமே இன்னைக்கு Facebook வாட்ஸ்அப் எல்லாம் எடுத்தா இன்னைக்கு ஒவ்வொன்றத்துக்கும் கமெண்ட் ஒரே அதுலதான் மூழ்கி கிடக்குறோம். அழகா ஒருத்தர் சொல்றாரு, Facebook திறந்தா 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியலங்க. 2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? சண்டை. ஒவ்வொருத்தருடைய கமெண்ட் 2 மணி நேரம் எப்படி போகுது இந்த நேரம்? கேட்போம் அல்லாஹ் தஆலா, என்னடா பண்ண? நேரத்தை வீண் வரைய செஞ்சிருக்கிற நீனு, உனக்கு கொடுக்குற நேரத்தை எவ்வளவு வேஸ்டா பண்ணிருக்கிற? எனக்காவது அதை பத்தி யோசிச்சிருக்கிறோமாங்க? மார்க்க விஷயத்துல யாருன்னா ஒண்ணு சொன்னா இது கரெக்டா நம்ம ஆய்வு செய்யறதுல எத்தனை பேர் போயிட்டோம் இன்னைக்கு? தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆய்வு செய்யலாம். நாளைக்கு எல்லாம் நம்ம தனித்தனியா தானே சொர்க்கத்துக்கு போறோம். யாரும் கூட்டா போறோம்ல. பொண்டாட்டி வா, புள்ளவா, மாமாவா, மச்சாவா, அண்ணவா, தம்பி வா, க்ளோஸ் ஃப்ரெண்டு வா, எவனும் வரமாட்டான் இன்னைக்கு. அந்நாள் அல்லாஹ் கிட்ட எல்லாருமே தனித்தனியா தான் போய் நிக்கணும். ஒவ்வொருத்தருடைய நிலைமை தனித்தனியா நிக்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவானோ என்ன பண்ணுவான்ற நிலைமையில அங்க இருப்போம். தன்னுடைய மகன் எல்லாத்தையும் கொடுப்பான் நாளைக்கு மறுமையில. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சொர்க்கத்துக்கு ஈடாக தன்னுடைய மனைவியை கொடுப்பான். யோசிச்சு பாருங்க. ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம், நம்ம கையில வந்துருச்சு, ஒரு 1 கோடி ரூபாய் வந்துருச்சு, யாரு கொடுப்போம்? முதல்ல பொண்டாட்டியை கூட்டு போய் நகை கடைக்கு போய் உனக்கு என்ன நான் வாங்கி வரணும் அதானே. ஓடி ஓடி சம்பாதிக்கிறது பிள்ளைங்களும் பொண்டாட்டி தானே. நம்மளுக்கு சம்பாரிச்சு எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 3000 போதும் மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தா காலைல 20 ரூபாய் டிஃபன். இங்க இருக்கிறதே சென்னையில ட்ரிப்ளிகேன்ல தான் 50 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்குது. சூப்பர் பிரியாணி. 50 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு ஓட்டிடலாம். நைட் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு 20 ரூபாய் 100 ரூபாய் இருந்தா போதும்ல. அழகா 100 ரூபாய் சம்பாதிச்சு நேரம் பள்ளிவாசல் வந்தோமா, ஃபேனை போட்டோமா, தூங்கிட்டு நல்லா ஜாலியா லைஃப் ஓட்டலாம். ஆனா என்ன ஆகுது இன்னைக்கு? பத்தல. எவ்வளவுங்க சம்பாதிக்கிறீங்க? ஒண்ணு வாங்குறங்க முடியல. என்ன உங்க கிட்ட இருக்குமா? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் கேட்கிற 20ஆம் தேதி 25ஆம் தேதி எதுனா உங்க கிட்ட இருக்குமா? பத்தல. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட பத்தல, வாடகை கொடுக்க பத்தல. லக்ஸரியான வாழ்க்கை இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட லக்ஸரியான வாழ்க்கை? வெறும் போனுக்கு மட்டுமே நீங்க 1000 கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு மேல போனா ஃப்ரிட்ஜ் மேல இல்ல ஏதாவது செல்ஃப் மேல பல லட்சங்கள் இருக்கு இன்னைக்கு. 1,50,000 ரூபாய் போனு, 1 லட்சம் ரூபாய் போனு, 50,000 போனு அப்படின்னு சொல்லி ஒரு போன் வாங்குறதுக்கே படாத பாடுபட்டோம். இங்க என்ன, அம்மாவுக்கு ஒரு போனு, வாப்பாவுக்கு ஒரு போனு, பிள்ளைக்கு ஒரு போனு, இருக்கிற மருமகள் 4-5 போனு சும்மா கணக்கு இருக்குல்ல இன்னைக்கு. யோசிச்சு என்னத்துக்கு?
ஒண்ணு இல்லாத இருந்துட்டா. நாளைக்கு போயிட்டு அதான் ரசூலா சொல்றாங்க, முதல்ல ஒன்ன சரி செய், மரணம் வந்துரும் உனக்கு அப்படின்றாங்க. நம்ம இன்னைக்கு நம்மள சரி செய்யலன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்த நம்ம வரும்போது நம்ம கிட்ட நம்மளுக்கு இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மார்க்க விஷயத்த ஒரு நேரத்துல ஜமாத் ரீதியா இன்னைக்கு கொள்கை ரீதியா நான் தான் தௌஹீத் கொள்கை ரீதியா நீங்க பிரிஞ்சிருக்கு. எதுதான் கரெக்ட்னு எனக்கு யோசிச்சிருக்கிறோமாங்க? ஏதாவது நம்ம குடும்பத்துல வந்து ஏதாவது பேசினா, சொத்து பண விஷயம் பேசினா எது கரெக்ட் சாதின்னு பேசுவோம்ல. ஆனா மார்க்க விஷயத்துல சர்வசாதாரண நீங்க கொள்கைவாதிக்கிட்ட ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்ற, இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்ற, ரெண்டுமே கொள்கைவாதிகள், ரெண்டுமே தௌஹீத்வாதிகள் வச்சுக்கோங்களேன். இதை போய் ஒரு தௌஹீத்வாதிகிட்ட போய் கேட்கிறோம், ஏங்க என்னங்க இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, நீங்க என்னங்க சொல்றீங்க இப்படின்னு ஒரு கொள்கைவாதிகிட்ட கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொள்கைவாதி என்ன சொல்லணும்? இப்படி வந்துருச்சு ரெண்டு கருத்து, என்ன சொல்லணும்? எனக்கு என்னவோ இவர் சொல்ற மாதிரி தான் கரெக்டா இருக்கு, எனக்கு இவர் குர்ஆன் வசனம் போறாரு, இவர் தான் ஹதீஸ போறாரு, இல்ல இவர் இல்லைங்க இவர் வந்து கொஞ்சம் வளைச்சு சொல்றாரு, இவங்க தான் அதை கரெக்டா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நம்மால என்ன சொல்றாங்க, அடையவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க, எப்பா பார்த்தாலும் இவங்களுக்கு தாங்க அடிச்சு பாருங்க. பார்த்துங்க, எதுக்கு அடிச்சுக்கிறோம்? வீட்டுக்கு அடிச்சுக்கிறோம். மார்க்கம் எதுக்கு இங்க வந்து உட்காந்து இருக்கோம்? 2000 பேர் உட்காந்து தொழுவுல, பெரிய பள்ளியில 10,000 பேர் நின்று தொழுவலாம். எதிர்க்கே இருக்கு பள்ளிவாசல், இதே லைன்ல தானே இருக்கு பள்ளிவாசல். 10,000 பேர் லட்சமே தொழுவலாம் அந்த இடத்துல. நீங்க ஜும்மால ஏன் அங்க போகாம இங்க வந்தோம்? செய்யற அமல் கரெக்டா இருக்கணும்னு வந்தோம். அதானே, நான் செய்யற ஜும்மா தொழுவ கரெக்டா இருக்கும் தானே இங்க வந்து உட்காந்து போறோம். 4வது மாடி யோசிச்சு பாருங்களேன். லிப்ட்ல எத்தனை பேர் வர முடியும்? 4 பேர் வர முடியுமா? அவ்வளவுதானே. மிச்ச பேர்லாம் படிக்கட்டுல ஏறி வரணும், டைம் ஆயிடுச்சுன்னா ஓடி வரணும் மேல. ஏன் 4வது மாடி வந்து உட்காந்து இருக்கிறோம்? நம்மளுக்கு நன்மை சேரணும்னு வந்து உட்காந்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஏன் அங்க போல? அங்க போனா நம்மளுக்கு நன்மை சேராதுன்னு உட்காந்து இருக்கிறோம். இதானங்க ஆய்வு. இந்த ஆய்வை தானே சொல்லணும். ஆமாங்க எனக்கு கரெக்ட் தானே. இவனுக்கு முட்டா பசு எப்ப பார்த்தாலும் இவனுக்கு அடிச்சிட்டு இருப்பானா, அப்ப நீ முட்டா பையில எது கரெக்ட்னு சொல்லணும் இல்லைங்க? யோசிச்சு பாருங்களேன். இப்படி சொன்னா நம்ம அழிஞ்சிருவோம். ஏன்? அததான் அல்லாஹ் தஆலா சொல்றேன், ஏன்டா நரகத்துக்கு வந்த? லவ் குன்னா நஸ்முவா நாக்கிலு மா குன்னா அஸ்காபிஸ. நான் செவி மடுக்கல, சிந்தித்து பார்க்கல. எவன் சொன்னா சிந்தித்து பார்க்கல, நரகத்துக்கு வந்துட்டேன். ஏன் தலைவர் சொல்றது கரெக்ட், உன் தலைவர் சொல்ற கரெக்டா? யௌம தகல்லஹு வஜூஹு ஃபின்னார். அந்நாளில் சில முகங்கள் நரக நெருப்புல போட்டு புரட்டப்படுவாங்க. சொல்லுவான், லா இத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தானா ரசூலா இன்ன அத்தானா சாதத்தன குப்ரனா ஃபல்லூல சபீலா. என் தலைவரை நோக்கி நான் போனேன், என் பெரியாரை நோக்கி போனேன், என் மகானை நோக்கி போனேன். யாரா இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். நம்ம இதெல்லாம் ஒரு நேரத்துல அவங்க சொல்றதுக்குப்பா எல்லாம் சுன்னத் ஜமாத் சொல்றது. குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இது அவனுக்கு சொல்றான், இவனுக்கு சொல்றான், எல்லாம் பிரிச்சு சொல்றானா? இல்லையே. யார் தலைவர் பின்பற்றானா, யார் எங்க மாப்பா சொன்னா கரெக்டா இருக்கும், எங்க உம்மா சொன்னா கரெக்டா இருக்கும், எங்க தலைவர் இப்படி சொன்னானா, அவன் சொல்றான். நாளைக்கு நான் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டிருக்கணும், குர்ஆனை பார்த்திருக்கணுமே, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் எடுத்து வாசிச்சிருக்கணுமே, கரெக்டானு பார்த்திருக்கணுமே. நான் பார்க்கலையே, இவன் பேச்சை கேட்டு நாசமா போயிட்டேனே. யா அல்லாஹ் இவர்களுக்கு 2 மடங்கு கூலி கொடு அப்படின்னு வேணாம். யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் சொல்றான், படா 2 மடங்கு கூலி கொடுக்குன்னு சொல்றதை விட அவனை மிகப்பெரிய அளவுல அவனை சபிச்சிருயா அல்லா அப்படின்னு கேட்போமா? யாரு? அவனை பின்பற்றி போய் உழுந்தோமே அவனை அல்லாஹ் தஆலா சொல்றேன், நீயும் நரகத்துக்கு தானே போன, நீ ஏன்டா போன? நீ ஏன் சிந்திக்கல? உனக்கு அறிவு கொடுத்தோம்ல, ஏன் அந்த அறிவை வச்சு நீ சிந்திக்கல? உலகத்துக்கு சிந்திச்சல, பொருளாதாரத்தை தேட சிந்திச்ச, ஒரு போன் வாங்குறதுக்கு சிந்திச்ச, வியாபாரம் பண்றதுக்கு சிந்திச்ச, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து மட்டும் உனக்கு செயல்படுத்த சிந்தனை வரலையா? கேட்பாங்க அல்லாஹ் நாளைக்கு மறுமையில. யோசிச்சு பாருங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிந்தனைக்கு உண்டான வெயிட் என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறார், மார்க்க விஷயத்துல சிந்திக்கிறார், அதை செயல்படுத்துறார். நம்ம செயல்படுத்தி நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டணும்னு வச்சுங்களேன், இதை நம்ம சிந்திக்கிறோம், செயல்படுத்திடும். இது மார்க்க அடிப்படையில தப்புன்னு வச்சுக்கோங்க. தப்பு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு தப்புன்னு வச்சுக்காங்களேன். ஆனா நம்ம செயல்படுத்திடும். நாளைக்கு போய் அல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறோம், ஏன்டா நெஞ்சில தக்பீர் கட்டல? யா அல்லாஹ், நான் எனக்கு கொடுத்த மூளை, ரசூலா சொல்றாங்க, மூளை அறிவை கொண்டு சிந்திச்சேன், சொன்னாங்க, ஆய்வு பண்ண, எனக்கு இதுதான் கரெக்டுன்னு பட்டுது, அதனால நான் நெஞ்சில தக்பீர் கட்டல இப்படின்ற வார்த்தை அவர் சொன்னா அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. பாவத்தை கொடுக்கல, ஒரு நன்மையை கொடுப்பானா. ஏன்டா சிந்திச்சல, நான் உனக்கு கொடுத்த அறிவை வச்சு நீ தானே சிந்திச்ச, அந்த சிந்தனைக்கு உண்டான வெயிட்டு இந்த ஒரு நன்மை.
செஞ்சது தப்பா இருந்ததுன்னா, நம்ம செஞ்சது தப்பா இருந்தாலும் ஒரு நன்மை அல்லாஹ் கிட்ட வாங்கிடலாம், பாவத்தை வாங்க தேவையில்லை. ஆனா செஞ்சது கரெக்ட், ஆமா நெஞ்சில தக்பீர் கட்டினேன், ஏன்ல செஞ்சேன், நான் ஆய்வு பண்ணேன், நான் சிந்திச்சேன், இதான் அல்ல கரெக்ட்னு பட்டது, அதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு கரெக்டான முறையில் முடிவு எடுத்துட்டா 2 நன்மை. யோசிச்சு பாருங்களேன், சிந்திச்சதுக்கு ஒரு நன்மை, அதை செயல்படுத்தினதுக்கு ஒரு நன்மை. எதுக்குங்க வெயிட்டு? சிந்தனையை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க பாருங்க ரசூல்லா. சிந்திக்கிறதுல அவ்வளவு தெளிவா, நம்ம இன்னைக்கு மூளை கொடுத்துருக்கோம் அல்லாஹ் தஆலா, நிறைய சிந்திக்கிறோம், ஆனா மார்க்க விஷயத்துல யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம், தீபாவளி கொண்டாடினாங்க இன்னைக்கு, தெரியுமா உங்களுக்கு? எங்க தௌஹீத்வாதிகள் மொட்டை மாடியில கொளுத்துறான், ஏண்டா என் பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சு, பொம்பளை பிள்ளைங்க, வெறும் ஜாட்டி தான், வெறும் சுசுறுபத்தி தான், வெறும் புஷ்பானம் தான், வீட்டு மாடியில ரோட்ல கொளுத்துற தெரிஞ்சிரும்ல, மொட்டை மாடியில போய் கொளுத்துறாங்க. தௌஹீத்வாதி என்னடா, என் வீட்டு வரைக்கும் எங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டது இல்ல, நம்ம தான் பண்ணிக்கலாம், ஆசைப்பட்டது அவுத்து விட்டோமா? கொண்டாடிக்க பிறந்த நாள, கல்யாணம் உங்க வீட்டு வரைக்கும் கொண்டாடிக்க, முடிஞ்சுதா? மகள் என் மஞ்சள் நீராட்டி விழா கொண்டாடுறாங்க தௌஹீத்வாதிகள். கேட்க எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நேரத்துல அதை என்ன சொன்னா, அது ஒரு இயற்கை, அது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை. அது இன்னைக்கு என் புள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டான்ட்டு என் வீட்டு வரைக்கும் நான் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை கூப்பிட்டு பிரியாணி போடுறாங்க. கேட்க எவ்வளவு மன வருத்தம் தெரியுங்களா உங்களுக்கு? மஞ்சள் நீராட்டு பேனர் அடிக்கல, அவ்வளவுதான். இன்னும் போனா பேனர் அடிச்சிருவாங்க, வாசல்ல நம்ம திறந்து விடுறோங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன ஆகுங்க? இன்னைக்கு அவன் 40 பேர் கொண்டாடுறான், அவன் சொந்தக்காரன், நாளைக்கு 80 பேரை கூப்பிடுவான் மஞ்சள் நீராட்டு விழாக்கு. அடுத்த நாள் அவன் இன்னொரு தலைமுறை வரும்போது 200 பேரை கூப்பிடுவான். 200 பேரை கூப்பிட்டு என்ன சொல்லுவான், என் வீட்டுல பண்ணடா, நானு என் வீட்டுக்கு முன்னாடி பிளக்ஸ் வச்சேன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் யாரையும் வெளியே, ஏன் சொந்தம் பிச்சைக்காரனு கூட தான் சொந்தக்காரா இருப்பான், 2000 பேரை கூப்பிட்டாட வருவான். இல்ல அவனுக்கு திறந்து விட்டா இதான் நிலைமை. என்னைக்கா சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம ஆளுங்க எப்படி மாட்டோம், இன்னைக்கு பால் கிதாப் கேட்பாங்க, பாத்திருக்கீங்களா? அஹிம்சா பால் கிதாப்ல பாருங்க, எதுனா கேப் இருக்கும், இருக்குடா போலாம். ஒரு நேரத்துல நம்ம சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமே வைக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தரிதரம் முடிச்சதுன்றானுங்க. எல்லாம் என்ன தெரியுமா, புதன்கிழமை வைப்பாங்க, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. இன்னைக்கு புதன்கிழமை கல்யாணம் வைக்கிறாள், காட்டுங்க காட்டுங்க. அதே பால் கிதாப் தான் பாக்குறாங்க, அதே சுந்தர் ஜமாத்காரங்க தான் கல்யாணம் பண்றாங்க ஞாயிற்றுக்கிழமை ஹஜ் கமிட்டில, நல்ல முபாரக்கான நன்னேரத்துல. ஆனா காலண்டர்ல பார்த்தா ராவ காலம் போட்டிருக்கான். இவருக்கு அப்படி முபாரக்கான நன்னேரம் வந்தது? தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? மார்க்கம் ஒரு தலைவரை நோக்கி போனா எங்க போறேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சிந்தனை அடமானம் வச்சிட்டோம்ல. யோசிச்சு பாருங்க, சிந்தனைய அடமானம் வச்சா இதான் நிலைமை. திறந்து விட்டாங்க வாசல, எனக்கு ஆள் தேவைப்பா, திறந்து விட்ட. ஏங்க ஒருத்தர் பேசினாருங்க மேடையில, என் கல்யாணத்தை நான் 3000 ரூபாய் பண்ண, நீ 2500 ரூபாய் பண்ணணும்னு பேசினாரு, அச்சு பேசினாரு. அவர் போய் ஒரு கல்யாணத்துல கலந்துருக்கா, கிட்டத்தட்ட அந்த கல்யாணம் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ண கல்யாணம், பெரிய பிரம்மாண்டம். யோசிச்சு பாருங்களா. அதுல ஒரு தௌஹீத்வாதி போய் பார்த்து வந்துட்டு, இவரு இப்படி பேசினாரு, இவரு போய், ஏய் நீ யார முதல்ல போன, நீயும் தௌஹீத்வாதி தானே, நீயும் போயிருக்க கூடாதுல. எப்படி பாருங்க நீங்க கொஞ்சம் இறங்கணும்னா, ஏன்னா அது இல்லப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நம்மளுக்கு இருக்கு, ஏன் காசு நான் யாருக்கிட்டே கடன் வாங்கல, முடிஞ்சிச்சு, இப்படின்ற நிலைமைக்கு நீங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாதுகாக்கணும். யோசிச்சு பாருங்க, சிந்தனைக்கு தான் வெயிட். யார் என்ன சொன்னாலும் யார் நாளைக்கு வந்து கூட நிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க நிக்காது. யோசிச்சு பாருங்களேன், பிள்ளைங்களை தூக்கி கொடுத்துருவோம், நெருப்புல போடியா அல்ல, என்ன மட்டும் சொர்க்கத்துக்கு கூட அல்லையா அப்படின்னு. அப்ப அந்த நிலைமை தான் பாருங்க. அதனால ரசூல் அழகா சொல்லிட்டு போனாங்க, இந்த கூரை எவ்வளவு இது, மிஞ்சி போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பியா, அது பலந்து அடைஞ்சு உடஞ்சி போச்சு, அதை விட விரைவாக உன்னுடைய மரணம் வந்துடும், உனக்குள்ள நிறைய பழுது அடைஞ்சு போய்கிட்டே இருக்கு, அதை சரி செய்யினாங்க. இன்னைக்கு கொள்கைவாதிகள் உள்ளக்குள்ள நிறைய பேர் பாக்குறாங்க, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி தௌஹீத்வாதி, நான் 40 என்னத்தை கிழிச்ச 40 வருஷம் தௌஹீத்வாதியா இருந்து சொல்லணும்ல. இன்னைக்கு இல்ல பாருங்க, இன்னைக்கு மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு, ரொம்ப பயமா இருக்கா, எங்க நாளைக்கு எங்க போய் நிக்கும்னு தெரியாது நிலைமை. அகலதேசின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாங்க உங்களுக்கு? அகலதேஸ் கிட்டத்தட்ட 600 வருஷமா இருக்கும். உன்னை வஹாபின்னு ஒரு கூட்டம், அவங்களெல்லாம் வஹாபின்னு, அப்பவே அவங்க வந்து தர்காவுக்கு போக மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல அவங்களாம் தர்காவுக்கு போக மாட்டாங்க, அவங்கள கொடி மரத்தை வணங்க மாட்டாங்க, ஜெண்டா எங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க காணோம். அவன் ஒரு ஜனசா தொழு வைக்கிறான், சத்தம் போட்டு தொழு வைக்கிறான், மைக்கில போட்டு இஷ்டத்துக்கு தக்பீரு.
இஷ்டத்துக்கு துவா. யாருப்பா நீங்க? நீங்க தானப்பா ஆரம்பத்துல தௌஹீத சொன்னவங்க. நிலைமை மாறிடுச்சு இன்னைக்கு. எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. இது மாதிரி தௌஹீதும் அழிஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க. யார் சொன்னாலும் அதை சிந்திங்க. யாராக இருக்கட்டும், எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் சொன்னாங்களா, முதல்ல எடுத்துலாம் குர்ஆன் ஹதீஸ் எடுத்துவா, வசனத்தை போடு. நான் சிந்திக்கிறேன், எனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை நான் செயல்படுத்துவேன். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் கிட்ட நான் தான் போய் நிக்கணும். அந்த பயம் வேணும், அந்த இறையச்சம் வேணும். அப்படிப்பட்ட இறையச்சத்தை அல்லாஹ் தாலா சொல்றான், ஹக்கத்து காத்திகி, அல்லாவை அஞ்சுகின்ற விதத்துல அஞ்சணும். பயப்படுறது அப்படிதான் பயப்படணும். அப்ப அந்த மாதிரி பயத்தை அல்லாஹ் தாலா கொடுக்கணும். மார்க்க விஷயத்துல நிறைய சிந்திங்க, சிந்திச்சு அதை செயல்படுத்துங்க. அல்லாஹ் தாலா அந்த சிந்தனைக்கு தான் வெயிட்டு கொடுக்குறா. அப்படிப்பட்ட சிந்தனை மிக்க நன்மக்களாக வல்ல ரமண அனைவரும் ஆக்கப்பட என்று கூறி என்னுடைய முதல் உரை நிகழ்ச்சி. அன்பார்ந்த சகோதரர்களே, குடும்பத்துல நிறைய குர்ஆன் பேசுது. இப்ப நம்ம எதனா ஒரு வீட்டுல நடக்கும்ல பிரச்சனைகள், அது நடக்கும்போது ஒண்ணு வேண்டாங்க. டோனி தெரியல உங்களுக்கு? ஒரு கேட்ச் பிடிச்சான், ஒரு எகிரி ஒரு கேட்ச பிடிச்சாங்க, எல்லாரும் தெரியும். ஒரு நிமிஷத்துக்குள்ள பிடிச்சாங்க, ஒரு நிமிஷம் அந்த செகண்டுக்குள்ள பிடிச்சா. அதான் ஸ்பீட். இப்போ ஃபர்ஸ்ட்ல அதான் இருக்கு, கேட்ச் பிடிச்சது. என்ன கமெண்ட் தெரியுமா? நம்ம பசங்க, பா 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுப்பா, என்னமா எதிர்றான்பா அவன், இந்த வயசுல போய் எதிர முடியுமா இப்படின்னு நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க சொல்லுது. 40 வயசு 45 வயசு ஆச்சு, என்ன ஸ்பீடு போகணும், இந்த வயசுல அவன் அப்படி இருக்கிறான். ரசூல்லா 54 வயசுல ஒட்டகம், யோசிச்சு பாருங்களேன், குதிரை, சேணம் பூட்டாத குதிரையில ஒரு சவுண்டு கேட்டது மதீனால, ஒரு சத்தம், டம்மான்னு ஒரு சத்தம். எதிர்க்க இருந்த அபுத்தல்காவுடைய வீட்டுக்கு எதிர்க்க இருந்த குதிரையில ஏறி உட்கார்ந்து சேணம் பூட்டல. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீ குதிரை பார்த்துருப்பீங்க. குதிரையை ஓட்டிட்டு போவோம், என்ன பண்ணுவான், முன்னாடி ஓட்டுறதுக்கு ஒண்ணு வைக்கணும், ஜாக்கிய மேல போடணும் உட்கார்றதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது எதுவுமே இல்லை, ஏன்னா நைட் டைம் எல்லாத்தையும் கலட்டி வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா அப்படிப்பட்ட குதிரையில ஏறி உட்கார்ந்து போய் சவுண்ட பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யாரும் பயப்படாதீங்க, வெறும் சத்தம் தான் அப்படின்னாங்க. இத யாருன்னா சொல்லிருக்கீங்க? 54 வயசுங்க ரசூல்லாக்கு. அந்த சம்பவம் நடக்கும் போது இன்னைக்கு 25 வயசு பையன் அந்த குதிரை ஏற சொல்லுங்களேன், இந்த குதிரையில ஏற அப்படின்னுங்களேன், சேர் கொண்டு வாங்க, பயமா சேர் கொண்டு வரணும். இத நம்ம பிள்ளைக்கு பாடமா சொல்லியிருந்தா இந்த டோனியை பத்தி பேசுவான் அவன். எங்க முகம்மது எப்படிப்பட்டவங்க தெரியுமாடா, 19 போர்க்களம் எதிர்க்க ஒன்ஸ். ரசூல்லா எத்தனை பேருங்க தெரியுது? இல்ல பாருங்களேன், 19 போர்க்களம். சும்மா இங்க உட்கார்ந்துட்டு அணுகுண்ட போட்டுட்டு எண்ணில நின்று சும்மா ஸ்கார் கொடுக்கறது கிடையாது. ரசூலா தான் முன்னாடி நிக்கணும், அவங்களுக்கு அப்புறம் படைகள் நிக்கணும். எப்படி தில்லு இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இதை சொல்லியிருப்போம் ரசூலாவோட தில்ல பத்தி? என்னைக்கா சொல்லியிருப்போமாங்க? வீட்டுல பிள்ளைங்களுக்கு இந்த பாடம் எடுங்க. என்னடா பேசுற, 72 வயசுல என்னமா ஓடுறான், என்னமா நாடே, ரசூலா மாதிரி செய்ய முடியுமாடா உன்னால? அவன் கைய தூக்குனா கேமரால ஒரு பண்ணி அவன் ஊழ்றான், சும்மா இடிச்சா போய் ஊழ்றான். இதானே ரசூலோட வீரம் அவனுக்கு தெரியுமா? 54 வயசுல இன்னைக்கு போய் கேளுங்களேன், 54 வயசுக்காரன், நம்மளுக்கு தான் வயசாயிடுச்சுப்பா, அவள்தான் இனிமே பேரலை பார்த்த போய் சேர்ந்துட வேண்டிதான் இருக்கிற காலம். இப்படிதான் பேசுறாங்க. ரசூலோட வீரம் எங்க போச்சு? ஏன் தெரியுமா? இதை தெரியல, மார்க்கத்தை வீட்டுல பேசுறதே இல்லை. ஒரு காரணம் பேசினா குர்ஆன் நல்லா அப்படி சொல்றான், மறுமைக்கு உண்டான வாழ்வு. ஹதீஸ்ல ரசூல் அப்படி சொல்றான். குர்ஆனோட இன்னைக்கு வாப்பாப்புல பேச்சு கேட்டிருக்கீங்களாங்க? இன்னைக்கு என்ன கிழமைங்க? வெள்ளிக்கிழமை. பாப்பாக்கார் பிள்ளைகிட்ட போயிடுவாங்க, டேய் என்னடா ஓடிடில படம் ரிலீஸ் ஆகுது, பாப்பா பிள்ளையும் பேசிக்கிறாங்க. ஓடில இதுவா போர் வாப்பாது, அவன் அந்த படத்தை பாத்துறான், பாத்துட்டு சுமாரா தான் பாக்கு, போர் அடிக்குது, நம்ம வேணா நாளைக்கு வேற பாக்க. எப்படி? இதான் வாப்பா பிள்ளைங்களுடைய பேச்சு. எப்படா இருக்கு போனு, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எல்லாமே இதான் இன்னைக்கு மார்க்கத்துடைய பேச்சு. வாப்பா பிள்ளைங்க சோசியலா இருக்கதான் மார்க்கமா சொல்லுது. புள்ள தோலை வளர்ந்துட்டா, ஆனா மார்க்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. மார்க்கெல்லாம் இல்லாதனாலதான் இங்கேயே அடிச்சாங்களா, போயிட்டு விட்டாங்க பாருங்க, ஈசிஆர்ல போய் விட்டாங்க பாத்தீங்களா வண்டிய, ஸ்கிட்டா ஈசிஆர்ல போய் பூந்து 4 பேரும் மூளை வச்சு செத்தான். செகண்ட் ரசூல்லா சொன்ன மாதிரி மரணம் வந்துருச்சு. அப்படிதான் இன்னைக்கு மரணம் செகண்ட்ல போயிடும். நம்மளுடைய மார்க்க அறிவை வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்க கிட்ட மார்க்கத்தை பேசுங்க, வீட்டுல மார்க்கத்தை நிறைய பேசுங்க. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸோட இணைத்து பேசுங்க.
அப்படி பேசக்கூடியது இருந்தாதான் நம்ம மார்க்கம் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்கும். ஒரு ஃபேனும் செல்போனு திரைப்படம் வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு உலகம் நம்ம வீட்டுல ஒய்ஃப் இல்லாம கூட இருந்துருவாங்க, ஒய்ஃபை இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒய்ஃபை இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாது. எல்லார் வீட்லயும் நீ ஒய்ஃபை வேணும். அந்த மாதிரி நீ காலத்துல ஓட்டிட்டு கிடக்குறோம். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மார்க்க சிந்தனை முக்கியம். இதோட கலந்து அந்த மார்க்கத்தை கொஞ்சம் வீடு ஊட்டிக்கிட்டே இருங்க. அந்த மார்க்க சிந்தனையை, பயத்தை ஊட்டிக்கிட்டே இருங்க. ஏதாவது செஞ்சா டே என்னைக்காவது பிள்ளைகிட்ட சொல்லியிருக்குமாடா, டே உனக்கு எழுதுகோல் ஆரம்பிச்சிருச்சு, பிள்ளைகிட்ட எழுதுகோல் ஆரம்பிச்சு, நான் என்னென்ன பேசுறியோ என்னென்ன பண்றியோ அது மலக்குமார்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்களா, பயந்துக்கன்னு சொல்லி என்னைக்கா தகப்பனார் பேசுறாங்க பிள்ளைங்க கிட்ட. எழுதுகோல் ஸ்டார்ட் ஆயிரும்ல, ஒரு 10 வயசு தாண்டி எழுதுகோல் ஆரம்பிச்சிடும். அவன் பேசுற பேச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றான் அல்லாஹ் தஆலா. டே நாளைக்கு உனக்கு மறுமையில இருக்கு சொல்றதுக்கு நீ தகப்பனார் தயாரா இல்ல. யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நாளைக்கு அங்க போய் நிப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்க சிந்தனை வளர்ப்போம். சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக வல்லரமன் உங்களை மேலே மாக்கியப்பான் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாய்கிறதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.